இது எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது கதை இருக்கா உங்களுக்கு? இப்போ விஜய் சேதுபதிக்காக ஒரு கதையை பேசணும். அந்த கதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான திரைப்படம் சினிமாவில். சடால்னு வேணாம்னு சொல்லிட்டு போகும்போதோ இல்லை அந்த வழியை உணராத போதில்லை அது ரொம்ப வருத்தத்தை உருவாக்குது. அது ஒன்றும் பண்ண முடியும். இங்கே எல்லாமே பிசினஸ். லிட்டில் டாக்ஸ் பட கேசட் ஃபீச்சரிங் சேரன். டைட்டில் ஸ்பான்சர் ஜெயச்சந்திரன் சத்யா. பவர்ட் பை ஆச்சி ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ் மிஸ்டர் கோல்டு. இந்த படத்துக்கே நீங்க ஆட்டோகிராஃப்னு பேர் வச்சீங்க. அதை விட ஒரு பெரிய கனெக்ட் ஆகிற வேர்டு இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. கிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ் கபூர்னு ஒரு டைரக்டர், அப்போ அவர் சொல்றாரு, உன் படத்துல லவ் நல்லா வருமேயா, நல்ல லவ் ஃபிலிம் பண்ணிட்டு போயிட்டார். லவ் ஃபிலிம்னா என்ன பண்றது? ஒண்ணு பிரிஞ்சிடணும், இல்ல இறந்துடணும், இல்ல சேர்ந்துடணும். இது மூணு தவிர வேற இல்லையே. லவ்னு நம்ம காமிக்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி தான் எனக்கு ஆட்டோகிராஃபை கிரியேட் பண்ணுச்சு. நான் காதலித்த ஒரு பெண் எனக்கு கிடைக்கிறேன்னு அப்படியே தாடி மீசையமா குடிச்சுட்டு எங்கேயோ ஒரு சாராய கடையில் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்க முடியாதுல்ல. அப்போ இதுக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கதை ஃபார்ம் ஆச்சு. ஆட்டோகிராஃபோ தவமை இருந்தோ அந்த பீரியட்ல லார்ஜர் தேன் லைஃப் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய படங்களுக்கும் இடம் இருந்தது. யதார்த்தமான ரியலிஸ்டிக்கான கதைகளை ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்ற படங்களுக்கும் இடம் இருந்தது. மக்கள் மாறல, சினிமாவை பார்க்குற தளங்களோட சதவீதம் மாறிடுச்சு. அது நம்ம அவனை கொள்ள சொல்ல முடியாது. வாழ்க்கை தன்மை அது. அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா நான் படம் பண்ண முடியும். ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமே, ஐயோ நம்ம படம் ஓடலையே, ஐயோ நம்ம படம் 100 கோடி கலெக்ட் பண்ணி நினைச்சோம்னா நம்ம படத்துல பாக்குற அந்த அந்யோன்யம் அது உங்களால பர்சனல் லைஃப்ல என்ஜாய் பண்ண முடிஞ்சுதா? படத்துல காமிக்கிறான வாழ்க்கையை என்னால வாழ முடியல. அதான் உண்மை. சரியா தவறா இல்லை நான் ரொம்ப மிகையா பேசுறேன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிதான், அதுதான் என்னோட சுபாவமா இருக்கு. எழுதின கதைகள் சிலது வந்து நடக்காம போயிருக்கு. சுதீப்புக்கு நான் பண்ண கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. அதான் அது பண்ண முடியல. அது கூட ஒரு ஏக்கமாக தான் இருக்கு. இது எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது கதை இருக்கா உங்களுக்கு? இப்போ விஜய் சேதுபதிக்காக ஒரு கதையை பேசணும். அந்த கதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான திரைப்படம் சினிமாவில். சடால்னு வேணாம்னு சொல்லிட்டு போகும்போதோ இல்லை அந்த வழியை உணராத போதில்லை அது ரொம்ப வருத்தத்தை உருவாக்குது. அது ஒன்றும் பண்ண முடியும். இங்கே எல்லாமே பிசினஸ். வெல்கம் சார், வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் பட கேசட். ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன் இல்லையா, ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து இந்த படத்தை திருப்பியும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறதுக்கு. எனக்கு எங்கேருந்து இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நான் நிறைய தேடினேன். இந்த படத்துக்கே நீங்கள் ஆட்டோகிராஃப்னு பேர் வச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சிருக்கலாம், காதல் வச்சிருக்கலாம், ஞாபகங்கள் என்ன வேணா வச்சிருக்கலாம். ஏன் ஆட்டோகிராஃப் சூஸ் பண்ணீங்க? கொஞ்சம் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் நியூ நேமாக இருக்குன்னு தேவைப்பட்டுச்சு ஒன்று. இன்னொன்று வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு நேமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ என்ன தான் ஞாபகங்கள் தாளாட்டும்னாலும் இல்லை கையெழுத்துன்னு போட்டிருந்தாலும் அது பெருசாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது. பட் ஆட்டோகிராஃப் அப்படின்றது வந்து அன்னைக்குள்ள ஜென்ரேஷனில், அன்னைக்கு வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா மக்களுக்கும் அவங்க ஸ்கூல் லைஃப்பில் பிரிஞ்சு வரும்போது எல்லார்ட்டையும் ஒரு ஆட்டோகிராஃபும் ஒரு குரூப் ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோகிராஃப் புக்கு தான் அவங்களோட பெரிய மெமரிஸ். அவங்களுக்கு அந்த காலத்தில் வேறு சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த கையெழுத்து இருக்கும், அந்த பேர் இருக்கும். அதை தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கானதாக இருக்கும். அதை விட ஒரு பெரிய கனெக்ட் ஆகிற வேர்டு இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஆட்டோகிராஃப்னு வச்சேன். இன்ஃபேக்ட் இந்த ரீயூனியன் ஈவெண்ட் நடந்தப்போ யார் மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஃபாரஸ்ட் கம்ப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கும் இதுக்கும் கதை விதமாக எந்த சம்மந்தமும் இல்லை, பட் இப்படி ஒரு படம் பண்ணோன்னு போய் ஆட்டோகிராஃப் பண்ணாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. என்ன லிங்க் அது? அந்த படம் உங்களுக்கு என்ன தாக்கம் கிரியேட் பண்ணிச்சு? ஃபாரஸ்ட் கம்ப் வந்து ஒரு மனிதனோட அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் அப்படியே டோட்டலாக திரும்பி பார்ப்பான். அது வந்து லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அவன் எங்கே ஆரம்பித்து ஸ்கூல் லைஃப்பில் அவனை எப்படி அவனுக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆச்சு, அதுலேருந்து அவன் எப்படி வெளில வந்தான், அதுக்கப்புறம் அவன் லைஃப் எங்கெல்லாம் போச்சுன்னு ஒரு பெரிய ட்ராவல் இருக்கும் ஃபாரஸ்ட் கம்ப். ஃப்ளாஷ்பேக் அண்ட் நினச்சி பார்க்குறது ஸ்கிப்பாகி போகலான்ற ஒரு மெத்தடு தான் எனக்கு பிடிச்சது. எபிசோடு ஆமாம். அப்புறம் வந்து ஒரு லைஃப்பை பார்க்குறாங்கன்றதே எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ சினிமா ஒரு லைஃப்பையே திரும்பி பார்க்குறாங்க ஒருத்தங்க அப்படின்றதே அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டேன் நான். பட் எனக்கு என்னோடய லைஃப்பில் நான் எடுத்துக்கிட்ட வேறு விஷயங்கள எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு தாட் இருக்கும். அந்த காலத்துக்கு சம்டைம்ஸ் இந்த காலத்துக்குமே வந்து பேசப்படாத, யோசிக்காத ஒரு இதுவா அப்படின்னு யோசிக்கிற ஒரு தாட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண்ணும் ஆணும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறதே சொன்ன ஏர்லியர் படங்கள்ல இது ஒண்ணு. தவமாய் தந்துலுமே ப்ரீமேரிட்டல் செக்ஸ் வந்து நீங்க டச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல கதையை வந்து எழுதும் போதோ இல்லை நடிக்க ஒத்துக்கும் போதோ இதை அவன் ஏத்துப்பானா அப்படின்னு அந்த டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அது அந்த கன்விக்ஷன் எங்க இருந்து சார் வருது? இல்லை, நம்ம ஸ்கிரிப்ட் மேல இருக்கிற உண்மைதான். ஸ்கிரிப்ட் மேல நமக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்போ அவன் அதுக்குள்ள இருக்க எல்லா தவறுகளை கூட
அதாவது நான் சொல்கிறது நம்ம செஞ்ச தவறு கிடையாது. அதாவது லைஃப்பில் உள்ள எரர் அண்ட் மிஸ்டேக்ஸை கூட நம்ம கொடுத்தோம்னா அதில் உண்மையாக இருந்ததுன்னா ஒத்துப்பான். அப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. நீங்கள் துள்ளுவதோ இளமை, அப்புறம் 7G ரெயின்போ காலனி, இது எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு உண்மை இருக்குல்ல, அந்த காதலில் வந்து ஒரு பிடிவாதமும் ஒரு அன்பும் இருக்குல்ல. இப்போ ப்ரீமித செக்ஸ் வந்து நம்ம காமிக்கிற தவமாய் தவமந்தில் அப்படின்னா அதுதான் அந்த படத்தோட பெரிய நிகழ்வே. ஏன்னா அந்த தவறு தான் அவனை இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. அந்த 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 வாலிப பருவத்தை அவனால் வெல்ல முடியல. அதுதான் இயல்பான மனுஷன். இயல்பான மனுஷனுக்கு அந்த அந்த எரர் நடந்தே ஆகும். அதுக்கு போய் அவனை நம்ம கோவப்படுறதோ கஷ்டப்படுறதோ அவன் மாறுவான். அவனுக்கு ஒரு காலம் வரும். அவன் திருப்பி தன்னை உணர்ந்து ஆமாம் நம்ம இதை செஞ்சிட்டோம். அதுதான் அந்த படம் முழுக்க வந்து எல்லாருமே எரர் அண்ட் மிஸ்டேக்ஸ்குள்ளே இருப்போம். என் அண்ணனும் தப்பு பண்ணியிருப்பான், என் அண்ணனுக்கு அந்த அந்த கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கும், எனக்கு இருந்திருக்கும். இதுதான் இதை தாண்டி தான் நான் அப்பாவாகிறேன், நான் பக்குவமாகிறேன். ஒரு மனிதன் எங்கே பக்குவமாகறான்? பிறக்கும்போதே ஒரு பக்குவமான மனிதனை நீங்கள் பார்த்துடவே முடியாது. குழந்தை தீயை போய் தொடும், அப்போ அது வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது. அப்படி தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ரியாலிட்டி லைஃப்பை காமிச்சிங்கன்னா அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதிர்ப்பாங்க. அதில் நம்பகத்தன்மை இருக்கணும். ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த காலம் இருக்குல்ல, லைக் ஒரு இப்போ ஆட்டோகிராஃபோ தவமாய் தவமந்தோ அந்த பீரியட்ல கமர்ஷியல் சினிமா, லார்ஜர் தேன் லைஃப் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய படங்களுக்கும் இடம் இருந்தது. யதார்த்தமான ரியலிஸ்டிக்கான கதைகளை ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்ற படங்களுக்கும் இடம் இருந்தது. பட் இப்போ என்னமோ வந்து அந்த பெரிய படங்கள், அந்த நான் பெரியன்னு சொல்றது வந்து லார்ஜர் தேன் லைஃப் அந்த பிம்பம் சொல்றேன், அந்த படங்களுக்கான இடம் கூடிக்கிட்டே போகுது. இந்த படங்களுக்கான இடம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போதான் அது கொஞ்சம் வந்து மாறுதோ அப்படிங்கிற ஒரு அது வந்து ஆடியன்ஸ்க்கே ஃபீல் ஆகுது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கிரியேட்டரா? மக்கள் மாறல. ஓகே, மக்கள் வந்து சினிமாவை பார்க்குற தளங்களோட சதவீதம் மாறிடுச்சு. இப்போ அந்த நீங்கள் சொன்ன சமயத்தில் லார்ஜர் தென் சினிமா வந்த காலகட்டத்தில் கூட நல்ல படங்கள் அடையாளம் காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல. அதை பார்த்த ரசிகர்கள், அதை பார்க்கும் இன்னைக்குள்ள ரசிகர்கள்லாம் அதுக்கான பிளாட்ஃபார்மை வேறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு வருவதற்கான நேரம் ரொம்ப குறைவாயிருச்சு, கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தியேட்டருக்கு போனால் அந்த லார்ஜர் தென் சினிமான்னு வரக்கூடிய ஒரு பெரிய மாசான படத்துக்கு எப்பாவது போய் ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடலாம், சந்தோஷமாக பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ஒரு கலகலன்னு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அவங்க அந்த சினிமாவை எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த 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 ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராததுனால அந்த படங்கள் உங்களுக்கு ஏதோ தோல்வியாகவும் வீழ்ச்சியாகவும் தெரியுது. ஆனால் அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்தந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டான். அது நம்ம அவனை கொலை சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட வாழ்க்கை தன்மை அது. அவன் எல்லா படத்தையும் தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம மாதத்துக்கு 28 படம் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் அவன் எப்படி பார்ப்போம்? அப்போ அதில் நல்ல படத்தை வீட்டில் பார்க்குறானா ஹாப்பி. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கன்வீனியன்ட் மாற்றிக்கணும். ஓகே, என் படம் தியேட்டரில் 2 வாரம் ஓடட்டும், இல்லை 1 வாரம் ஓடட்டும், அடுத்து நான் ஓடிடியில் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு நான் வரணும். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா நான் படம் பண்ண முடியும். ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமே, ஐயோ நம்ம படம் ஓடலையே, ஐயோ நம்ம படம் 100 கோடி கலெக்ட் பண்ணலைன்னு நினச்சோம்னா முடியாது. தளத்தை பற்றி பேசும்போது அதையுமே நீங்கள் முன்னாடி யோசிச்சு ட்ரை பண்ணீங்க, அது அப்போ வந்து வெற்றி அடையலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் அந்த டிவிடி கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே ஆக்சுவலி இப்போ அழிஞ்சு போச்சு இல்லையா? ஏன்னா இப்போது அதுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் டிவிடி கவர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. அது ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச படங்களோட ஒரு பார்ட் நம்ம கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரீமிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, ஸ்ட்ரீமிங்கில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், திடீர்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற நாள்ல போய் பார்த்தா காணாம போயிடும். சோ அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஏன்னா நீங்க அப்போ ஒன்று யோசிச்ச ஒன்று, இப்போ ஸ்ட்ரீமிங்னு ஒன்று வந்து அதுக்கான வரவேற்பு இருக்கு. பட் இப்படி ஒரு நெகட்டிவ்னு சொல்லாம தெரியல, ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குட் கொஸ்டின். அதாவது நம்ம கிட்ட இருக்க உரிமைகளை நம்ம மெதுவா பறி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளா சேவ் பண்ணிக்கலாம். ஒரு படைப்பை, ஒரு புத்தகத்தை போய் நம்ம வாங்கி வீட்டில் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் ரொம்ப அழகானது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச படத்தை நான் என் வீட்டில் 10 டிவிடி வச்சுருக்கேன், அதை நான் எப்போ வேணாலும் போட்டு பார்ப்பேன் அப்படின்ற இடத்துல இல்லை, அதை நம்ம விட்டுட்டோம். அந்த கல்ச்சர் மாறிச்சு. அந்த விஞ்ஞானம் வந்து என்ன பண்ணுறது, நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுது. அந்த விஞ்ஞானத்தை என்ன பண்ணுறான், ஒரு பெரும் பணக்கார முதலாளிகள் தன்வசப்படுத்திக்கிறான். தன்வசப்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாம் எது வேணும்னாலும் என்கிட்ட வாங்க, நான் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துக்கின்ற இடத்துக்கு வந்துட்டான். அது துரதிர்ஷ்டமானது தான். நல்ல கொஸ்டின், நல்ல அப்சர்வேஷன்.
தேங்க்யூ. ஏன்னா எனக்கு அது தோணுச்சு நிறையா வாட்டி. இப்போ நான் என்கிட்ட நிறைய நல்ல படங்கள் இருக்கும். இப்போ அதையெல்லாம் அதுக்கு நீங்கள் பாருங்கள், அதுக்கான வசதிகள் கூட இல்லை. அதை பிடுங்காமல் இருக்கிறது எப்படி பார்க்குறான்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே பிடிங்கிறான் நம்மகிட்டருந்து. அந்த டிவிடி போட்டு பார்க்குற ஒரு டெக்கு வச்சுருப்போம், அதுவே இப்போ இல்லை. அந்த மெக்கானிசமே தோற்று போச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், அவன் கண்டுபிடிக்கிற பொருளெல்லாம் நம்ம மேலே சுமத்துறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இப்போ நீங்கள் முதல்ல உள்ள ஃபோனில் ஹெட்செட் போட்டுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும். அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்கலாம். இன்றைக்கி அதுவே ஃபோனில் இல்லை. நீங்கள் ப்ளூடூத் வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறான். நீங்கள் சவுண்டை சத்தமாக கேட்க முடியாது, உங்களுக்குள்ளே கேட்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குங்க. அப்போ அவனோட வியாபாரத்தை பூரா நம்ம மேலே கட்டாயப்படுத்துகிறான். நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஐ திங்க் அது இன்னெவிட்டபிள் நினைக்கிறேன். டெக்னாலஜி காலங்கள் மாற மாற வேற வழி இல்லை, நம்ம அதோட போய் தான் ரொம்ப ஆகணும். சிம்பிளாகும் எல்லா விஷயமும். ஒரு 4 மணி நேரம் பண்ண விஷயத்த 20 நிமிஷத்தில் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்கு. தாட்டை பற்றி பேசுவோம், உங்களோட ப்ராசஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா நீங்கள் எந்த படத்துக்கும் தெரியல, ஆஃபீஸ்லேயே தங்கி 45 நாள் வந்து வீட்லேருந்து வந்து உங்களை பார்த்துட்டு போய் வர மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆட்டோகிராஃப்க்கு தானே? ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா எங்கே ஆரம்பிப்பீங்க, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பேப்பரில் வருது, ஆர் அது ஸ்க்ரீனில் எப்படி மாறுது, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு பெரிய ஒர்க் அது ஒரு பெரிய மேஜிக். எனக்கே தெரியாமல் நிகழ்கிற மேஜிக் அது. ஓகே. நான் தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. ஓகே. ஒரு கதையை பிடிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதாவது எனக்கு வந்து வெற்றி கொடி கட்டு முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய எடிட்டிங் ரூமில் அங்கே இருக்கேன். நைட்டு ஒரு மணி இருக்கும். அப்போ ராஜ் கபூர்னு ஒரு டைரக்டர், என்ன சார் அடுத்து என்ன பண்ணுறீங்க சேரன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஒன்றும் முடிவாகலை அப்படின்றேன். அப்போ அவர் சொல்கிறார், உன் படத்தில் லவ் நல்லா வருமேயா, நல்ல லவ் ஃபிலிம் பண்ணுன்ட்டு போயிட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி கண்ணம்மா, பொற்காலம், இதெல்லாம் லவ் ரொம்ப அழகாக இருக்குது, பொய்டிக்காக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் என்கிட்ட சொன்ன விஷயம். அப்போ ஆட்டோகிராஃப் முன்னாடி நான் இதை வந்து இவங்க லவ் ஃபிலிம்னா என்ன பண்ணுறது, லவ் அவரோட எடுக்க சொல்லிட்டு போகிறேன், லவ்வில் என்ன திருப்பி போனால் ஒருத்தனுக்காக ஒருத்தன் இல்லாட்டி செத்து போயிட்டாங்க, ஒருத்தன் இல்லாட்டி வாழ்ந்துட்டாங்க, அப்புறம் ஒழுங்காக இது 3 ஸ்டேஜை தவிர ஒன்றுமே இல்லை. ஒன்று பிரிஞ்சிடணும், இல்லை இறந்துடணும், இல்லை சேர்ந்துடணும். இது 3 தவிர வேறு இல்லையே. வேறு என்ன லவ்வில் எடுக்கிறது, லவ்னு நம்ம காமிக்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி தான் எனக்கு ஆட்டோகிராஃபை க்ரியேட் பண்ணிச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், என்னோடய லைஃப்பில் நான் அப்படியே இருந்திருக்கேன் அப்படின்னா, அப்படி இல்லையே, நம்ம 2-3 காதலை கடந்து வந்திருக்கோமே. அப்போ இந்த காதலை கடந்து வாழ்கிறதுக்கான மனசும் பக்குவம் நமக்கு இருக்குன்றப்போ, காதலுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு பொய்யாவில் இருக்குது. ஸோ நம்ம காமிச்ச காதல் எல்லாமே சினிமாவில் ஒரு பொய்யா இருக்குது. அது ரொம்ப குறைந்த சதவீதம் உள்ளதை தான் நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கோம். நிறைய சதவீத மக்கள் அதை கடந்து வாழ்ந்தவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்ககிட்டருந்து இந்த கதையை கொண்டு போனால் அவங்க இதை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இது எனக்கு ஏற்பட்ட யதார்த்தத்தை நான் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறேன், உங்களோட காதல் அப்படின்னா அவர் அப்படி தான் சொல்கிறார். எங்கள் வீட்டில் கேட்குறேன், அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த காதலை தாண்டி வாழும் மனசுக்கான பக்குவம் இருக்குன்றதை உணரும் பொழுது ஓகே அந்த கதையை எடுக்கலாம்னு தோணுது. பட் அந்த கதையை எடுக்கலாம், ஆனால் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்றப்போ அந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே என்னவா அமையணும். ஒரு கதை இது ஓகே, ஒருத்தன் ஒரு ஊரில் பிறந்தான், அங்கேருந்து ஒரு நெடும் பயணம் வருது நமக்கு. இப்போ நான் வந்து என்னோடய ஊர் சிவகங்கை பக்கத்தில், மேலூர் பக்கத்தில் நடுவில் ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்து இங்கே வந்து மெட்ராஸில் பொழைச்சி இதுக்கப்புறம் நான் வெளிநாடுகள் போய் விருதுகள் வாங்கி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இதையெல்லாம் எப்படி போகுதுன்னா, நான் எங்கேயோ தேங்கி நான் படுத்திருந்தேன்னு வச்சுங்களேன். நான் காதலித்த ஒரு பெண் எனக்கு கிடைக்கலன்னு அப்படியே தாடி மீசையமாக குடிச்சுவிட்டு எங்கேயோ ஒரு சாராய கடையில் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்க முடியாதுல்ல. அப்போ இதுக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கதை ஃபார்ம் ஆச்சு. இந்த கதையை எங்கே ஆரம்பிக்கிறது, அப்போ நெடுங்கதையாக அவ்வளோ இருக்கும், அதை நீங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணி போக முடியாதுன்றப்போ இதோட தொடக்கப்புள்ளி எதுவாக இருக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆகுது. பத்திரிக்கை கொடுக்கறதுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்கறதுல ஆரம்பித்து திருப்பி கல்யாணத்தில் முடிச்சுருவோம், இதுக்கு இன்பிட்வீனில் நடந்த கதையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அதுலேருந்து உருவானது தான் அப்புறம் டைலாக்ஸ். இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் நான் ஒரு காலகட்டம் எடுத்துக்குவேன். அதிகபட்சம் ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து 3 to 6 மாதம் எடுத்துக்குவேன். அந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு இது எல்லாம் மெதுவாக முதல்ல நான் எழுத மாட்டேன். முதல்ல ஃபுல்லாகவே என்னோடய மைண்ட்லேயே இருக்கும், எல்லாமே மைண்ட்லேயே ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இருந்தாலும் உட்காந்தாலும் தூங்கினாலும் பாத்ரூம் போனாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சீன் அந்த சீன் இந்த சீன் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும். ஓகே இப்படி ஆரம்பித்து இங்கே போய் இங்கே வந்து இப்படி முடிக்கிறோம் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஒரு கதையை முதல்ல எழுதிடுவோம். இந்த கதை இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு எழுதிடுவோம். அப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயை மாற்றுவோம். ஸ்க்ரீன் பிளே உருவானதுக்கப்புறம்
ஒரு டைலாக் எழுதுகிற ப்ராசஸ் வந்து எனக்கு நான் முதல்ல பண்ண மாட்டேன். டைலாக் வந்து எழுத மாட்டேன். நான் வந்து என்னோடய லொக்கேஷன்ஸ் முதல்ல பார்ப்பேன். நான் அது எந்த இடத்துல நிகழுது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த லொக்கேஷனோட மைண்டில் இருக்கும், ஆர்டிஸ்டோட மைண்டில் இருக்கும். அப்புறம் தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவேன். பேசும்போதே எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. என்னன்னா, உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பீங்க. பாண்டவர் பூமியாக இருக்கட்டும், ஈவன் தவமை தவபந்திலுமே இருக்குமே. ஏன்னா அது அவங்க கஷ்டம் இருந்தாலும் அவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு 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 அந்யோன்யம் இருக்கும் இல்லையா? எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் 45 நாள் போய் ஒரு ஒரு ஃபிலிம் எழுதிட்டு வரீங்க, உங்கள் ஃபேமிலியை பிரிஞ்சு வந்து இருக்கீங்க. அந்த மூமெண்ட்ஸில் உங்களால் லைக் நம்ம படத்தில் பார்க்குற அந்த அந்யோன்யம் அதை உங்களால் பர்சனல் லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடிஞ்சுதா, இல்லை அதை சினிமாக்காக தியாகம் பண்ணிட்டீங்களா? அது இருக்கும். அது தொடர்ந்து கண்டினியூவாக இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. அது எனக்கு அந்த காதலும் அந்த ரொமான்ஸும் அந்த தேவையான எல்லா விஷயங்களுமே சினிமாவுக்குள்ளே தான். சினிமா தான் எனக்கு கொடுக்குது. சினிமாவில் தான் நான் வந்து எழுதுறது மூலமாக அந்த சரியான டைலாக் வரும்பொழுது அது ஒரு நல்ல ரொமான்ஸாக பார்க்குறேன். நல்ல திரைக்கதை அமையும் போது ஒரு நல்ல ட்ரிப்பு போனதாக பார்க்குறேன் நான். அதை வந்து நல்லா ஷூட் பண்ணி பிரமாதமான படமாக வந்துருச்சுன்னா என் ஃபேமிலியும் நல்ல அக்கேஷனில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து அது அப்படி இருந்ததுனால எனக்கு பெரிய ஈடுபாடு ஃபேமிலி சைடில். ஓகே, எனக்காக மனைவி இருக்காங்க, எனக்காக குழந்தைகள் இருக்குது, எங்கள் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, அப்படி தான் பார்க்க முடியுது ஒழிய அந்த ஒரு பெரிய வாழ்க்கை என் படத்தில் காமிக்கிறான வாழ்க்கையை என்னால் வாழ முடியல. அதுதான் உண்மை. நீங்கள் ஆக்டராக மாறுற ஒரு தருணம் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் சொல்ல மறந்த கதையிலேயே ஆனாலும் ஆட்டோகிராஃப் ஒரு முக்கியமான படம், அது நீங்களே வந்து டைரக்ட் பண்ணுறதுனால ஓகே. பட் மற்றவங்களுக்காக நடிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிரான்சிஷன் நீங்கள் எப்படி அணுகுனீங்க? அதுக்கு நான் வந்து என்னென்னா, முதல்ல வந்து நான் செலக்ட் பண்ணுற கேரக்டர் எனக்கு முதல்ல எவ்வளோ ஒத்து வரும்னு நான் பார்ப்பேன். இது நம்ம எல்லாரும் நடிக்கலாம். இப்போ நீங்களும் நடிக்கலாம், அவரும் நடிக்கலாம், எல்லாருமே நடிக்கலாம். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம எவ்வளோ பொருந்துறோம்னு இருக்குது. இப்போ 90% பொருந்துகிற ஒருத்தருக்கும் இல்லைங்க இவர் 60% தான் பொருந்துவார் அப்படின்னா அவரை வச்சு எடுக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம சினிமாவில் ஒரு லெவல் தான் வாங்க முடியும். இப்போ உங்களை வந்து திடீர்னு நீங்கள் கண்ணை உருட்டி பெருசாக பேசி அப்படி நடிங்கன்னா அது நமக்கு வராது நிறைய பேருக்கு. அப்போ அது அப்படி பழக்கப்பட்டவங்களையோ இல்லை அப்படி அந்த எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸஸ் இருக்கிறவங்களுக்கு அது இப்போ ராமராஜன் சாருக்கு நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக ஃபேஸ் தான், ஆனால் அது வராது. ஸோ அப்படி நம்ம யாருக்கு வரும், அவர் வேணும்னு வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணலை, பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எப்பவும் கேரக்டரை பார்ப்பேன். எனக்கு என்ன கதை, இந்த கதையில் நான் என்ன பண்ணுறேன், அது முதல்ல என்னால் பண்ண முடியுமான்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைக்கணும். அப்போ நான் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட இயக்குனரோட பார்வையில் என்ன இருக்குது, இந்த கேரக்டருக்கு அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் சேரன் இருப்பார். அப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாள்லேருந்து மெதுவாக சிவதானுவாக இருந்து அதுவாக இருந்து மாறிடுவாங்க. மாறும் பொழுது நம்ம மெதுவாக அந்த கேரக்டர். எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா, என்னோடய ஷூட்டிங் கண்டினியூவாக நடந்துடணும். இப்போ எனக்கு 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல்னு 20 நாள் கேப் போட்டு 1 மாதம் கேப் போட்டு பண்ணாங்கன்னா நான் மாறிடுவேன். எனக்கு அந்த மைண்டு வந்து அதுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்து கண்டினியூவாக 45 டேஸ் ஒர்க் பண்ணும்போதில் நம்ம முழுசாக ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே கிடப்போம். அதுவாக வெளில வந்து வராமல் இருப்போம். இப்போ இதெல்லாம் சொல்ல வந்த இதெல்லாம் நடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட கண்டினியூவாக ஒரு 45-50 நாள் அதுவாகவே இருக்கும். 50 நாள் கழித்து நான் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு என் மனைவியும் என் குழந்தைகளும் வேற ஆளாக இருக்காங்க. என்னால் அந்த சிவதானன் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அப்படி தான் நம்ம அந்த கேரக்டரை உள்ளே எடுத்துக்கிறோம். அது ஒவ்வொரு டைரக்டரும் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வேறையாக இருக்கிறதுனால அவங்க என்னைய கொஞ்சம் அழகாக மாற்றிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தானே சார்? ஏன்னா இங்கே இப்போ நிறைய படம் ஆக்டராக பண்ணிட்டீங்க, மற்ற லாங்குவேஜ்லலாம் கூட பண்ணிட்டீங்க. ஸோ இப்போவும் உங்களுக்கு அந்த வந்து அந்த பிரேக் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, என்னால் முடியல. ஓகே, அது காரணம் நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ட்ராவல் பண்ணுறதுனால. இப்போ எனக்கு ஆட்டோகிராஃப்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு நான் வெளில வர்றது. ஏன்னா அது இயக்குனராகவும் இருந்து நடிகராகவும் இருந்ததுனால அது என்னை தான் சொல்கிறேன். நான் என்னை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து ஏன் இவ்வளோ டிலே, எதுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு படத்துக்குள்ளே நான் அதுக்குள்ளேயே கடந்துடுறேன். ஏன்னா நானே எழுதுகிறேன், நானே யோசிக்கிறேன், நானே இயக்குறேன், நானே தயாரிக்கிறேன், நானே நடிக்கிறேன். அப்படின்றப்போ என்னை ரொம்ப அது போட்டு வருத்தம். அப்புறம் நான் அதை வந்து மெதுவாக என்கிட்டருந்து வெளியே அனுப்பணும். அது நான் தானே, இது என்னோடய கேரக்டர் தானே. அப்போ நான் அதை வந்து மெதுவாக என்கிட்டருந்து வெளியே அனுப்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுலேருந்து நான் வெளியே போகணும். அதுக்கு நான் கொஞ்சம் வெளியில் போய் பழகி அப்புறம் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அதை பற்றி பேசுகிறவங்களே நிறையா இருப்போம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நமக்கு மெதுவாக அடுத்து நமக்கு ஒரு நல்ல கேரக்டரோ நல்ல கதையோ உள்ளே ஏறுற வரைக்கும் அது அப்படி கிடக்கும்.
அது அது வந்து சரியா தவறா இல்லை நான் ரொம்ப மிகையாக பேசுகிறேன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படி தான், அதுதான் என்னோட சுபாவமாக இருக்குது. நிறைய நீங்கள் எழுதின கதைகள் சிலது வந்து நடக்காமல் போயிருக்கு, பல காரணங்கள்னால நடக்காமல் போயிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது கதையோ இல்லை நீங்கள் இது வரைக்கும் வந்து யோசிச்சு ஐயோ நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் இது எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது கதை இருக்கா உங்களுக்கு? நான் வந்து இந்த பொற்காலம் முடிஞ்சோடனே பாரசீக ரோஜான்னு ஒரு படம் பண்ணேன். பாரசீக ஆமாம் ரோஜா. ஆமாம். அது வந்து ரொம்ப முக்கியமான கதை. இன்றைக்கி வரைக்கும் அந்த கதையை ஏன் பண்ணலை, நம்ம பண்ணிட முடியுமா, எப்போவாவது பண்ணிடலாமான்ற ஒரு 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 ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ நல்ல கதை. ரொம்ப அன்னைக்கு அந்த கதையை பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டாண்டர்டே வேறையாக மாறி இருக்கும். ஸோ அது அன்றைக்கி என்னமோ எனக்கு கிடைக்காம போச்சு இது வரைக்கும். அப்படி நிறைய கதைகள் இருக்குது. நான் இப்போ கூட சுதீப்புக்கு நான் பண்ண கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. கன்னட நடிகர் சுதீப்புக்கு சத்யஜோதிக்காக பண்ணுறதா இருந்தது. பட் அந்த கதை ரொம்ப நல்ல கதை, ரொம்ப முக்கியமான கதை. ரெண்டாவது வந்து கொஞ்சம் புது அட்டம்ப்ட் அது. பட் அது ஹீரோயிசமாக இருக்காது. அது ஒரு ஒரு கல்ட் மூவியாக வேறு மாதிரி இருக்கும் அது. பட் அது பண்ண முடியல. இப்போ அது கூட ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. நல்ல கதையாச்சு, அதுக்கு நிறைய உழைக்கிறோம்ல. ஒரு கதையை உருவாக்குறது என்ன பிரச்சனைனா, ஒரு கதையை யோசித்த உடனே அந்த ப்ராஜெக்டை வந்து பேசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காணாமல் போயிடுச்சுன்னா அது வேறு. ஆனால் ஒரு கதை உள்வாங்கி நிறைய நம்ம டெவலப் பண்ணி எழுதி, இப்போ விஜய் சேதுபதிக்காக ஒரு கதையை பேசணும். அந்த கதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான திரைப்படம் சினிமாவில். அது மைண்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துரும். இப்போ அது இல்லை அப்படின்றப்ப இல்லை, அவங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த கேரக்டர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படும். நீங்கள் நான் நடித்தா தான் இல்லை, நம்ம ஒரு கதையை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த கதையை வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு போகிறதுக்கு கமர்ஷியலாக படம் பண்ணோம்னா இது தோணாது. இது ரொம்ப இன்டெப்த்தாக யோசிக்கிறோம்ல. ஒரு வழி, ஒரு பிரச்சனை, ஒருத்தரோட சீக்வன்சஸ், ஒருத்தரோட லைஃப், ஒருத்தருக்கான பாதிப்பு, இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா கதைக்குள்ளே. அது நம்மளை வந்து ஒரு 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 அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி சொல்லும்போது எனக்கே அந்த ஃபீலிங் வருது. அவ்வளோ ஒரு ட்ராவல் இருக்குது அந்த படத்துக்குள்ளே. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது கொஞ்சம் அதனால தான் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்து சடால்னு வேணாம்னு சொல்லிட்டு போகும்போதோ இல்லை அந்த வழியை உணராத போதில்லை, அது ரொம்ப வருத்தத்தை உருவாக்குது. பட் அது ஒன்றும் பண்ண முடியும். இங்கே எல்லாமே பிஸ்னஸை தாண்டி கதையையும் இயக்குனரையும் நேசித்து வர்றவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. பட் ஐ திங்க் அதை பிஸ்னஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதானமாக இருந்தாலும் இப்போது நிறைய ரீரிலீசஸ் வருது, அதுக்கு நிறைய நல்ல வரவேற்பும் இருக்குது. இப்போ ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு படம் திரும்பி வரதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதே நான் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து லைக் அந்த ஒரு ஒரு படைப்பாளிக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாகவும் அந்த படைப்புக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையும் தானே. இப்போ இந்த ரீரிலீஸ் ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இப்போ ரீரிலீஸில் எல்லா படங்களும் வரணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஆட்டோகிராஃப் மட்டும் இல்லை, ஆட்டோகிராஃப் மாதிரி நிறைய, அதாவது மக்களோட மனநிலையை மாற்றின படங்கள் நிறையா இருக்குது. இப்போ முள்ளு மலர்லாம் ரீரிலீஸ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். முள்ளு மலர் வந்து மகேந்திரன் சார் படம், 16 வயதிலெல்லாம் பாரதிராஜா சார் படம். அந்த மாதிரியான படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணி இன்றைக்கி மறுபடிக்கும் எவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸ் எங்கேயெல்லாம் நம்மளுக்கு பாதை போட்டு கூட்டி வந்திருக்காங்க. நம்ம புதுசாக முளைச்சிடல. எனக்கு எங்கேயோ ஒரு மகேந்திரா சாரோட ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். எங்கேயோ ஒரு மகேந்திரன் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருப்பார் காட்சிகளை ஓப்பன் பண்ணுற இடத்த. எங்கேயோ பாரதிராஜா சார் வந்து ஒரு மியூசிக்கை எங்கேயோ ஆரம்பிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார். அவங்க போட்டு கொடுத்த பாதை தான் நமக்கு. ஸோ அது இப்போ அந்த படங்கள்லாம் நான் திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அண்ட் ஃபைனலாக பிகாஸ் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ்னால இந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ திரும்பி இப்போ இந்த படத்தை வந்து பார்க்க எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. அவங்க என்ன மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைக் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க ஆர் லைக் அந்த மேஜிக்கை திருப்பி, ஏன்னா நிறைய புது ஆட்களும் வருவாங்க, இது வரைக்கும் வந்து ஆட்டோகிராஃபை பார்க்காதவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை இன்றைக்கி இருக்க கால நெருக்கடியில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயத்தை தொலைச்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது அதை நீங்கள் மிஸ் பண்ணது. அதையெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னமாக ஞாபகப்படுத்தும். அந்த ஞாபகப்படுத்துறது மூலமாக நீங்கள் யாருன்றதை நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோ, நம்ம இப்படி இருந்தவங்கள நம்ம எங்கே தொலைச்சாத அப்படின்ற ஒன்று வரும். அதுக்கு இந்த ஆட்டோகிராஃப் வழி பண்ணி கொடுக்குன்றது என்னோட சூப்பர் ஐடியா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.